श्रीमात्रे नमः। अभिधाकृतिर्विधाकृतिः अचिताकृतिरपि चिताकृतिर्मातः अनहन्ता त्वमहन्ता भ्रमयसि कामाक्षि सरस्वती विश्वम्। அபிதாகிருதிர் விதாகிருதிஹி. காமாட்சிங்கிறவ அழிவே இல்லாதவள், அழிவற்றவள், நமக்கு தெரிஞ்சதுதான். நிர்விகாரம் அப்படின்னா உருவம் இல்லாதவள்னு அர்த்தம். அவள் உருவமும் இல்லாதவள், அறிவில்லாதவள், உருவமில்லா. அப்ப நம்ம காமாட்சின்னு ஒரு உருவத்தை அங்க காஞ்சிபுரத்துல போய் நம்ம பாக்குறோமே, அதுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்குறோம், புடவை வாங்கி கொடுக்குறோம், அர்ச்சனை பண்றோம், கியூல நின்னு பார்க்க முடியலன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு வரோம். அப்படின்னா உருவம் இருக்கே அப்படின்னா, நமக்கு உருவகப்படுத்திக்கு உருவம் இல்லாத ஒன்ன பாருன்னா, அப்படி அந்த உருவத்தை பார்த்துட்டு இருக்கிறச்சியே நம்ம சிந்தனை எல்லாம் எங்கேயோ பறந்துட்டு இருக்கு. பர நேரத்துல நமக்கு ஒரு உருவ வழிபாடுலதான் நம்ம மனசை கொஞ்சம் ஈடுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபடுத்த முடியுங்கிறதுக்காக உருவங்கள் நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் உருவம் இல்லாதவள் அப்படிங்கிறதுதான் நிதர்சனம். நிர்பேத, பேதமும் இல்லாதவள், எந்தவித வேறுபாடும் இல்லாதவள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது என்னங்கிறதும் பின்னாடி ஸ்லோகங்கள்ல வரலாம். அதாவது அனஹந்தா துவம் அஹந்தா. அனஹந்தான தான், நான் நான் நான்ற அந்த அகங்காரம் இல்லாதவள், தான் என்னும் அகங்காரம். துவம் அஹந்தா, அனஹந்தா துவம் அஹந்தா. நானாவித தோற்ற அகண்ட ரூபத்தில் இருக்கக்கூடியவள், நானாவித தோற்றங்களுடன் இருக்கக்கூடியவள். அவளையே துர்கங்கிறோம், காமாட்சிங்கிறோம், மீனாட்சிங்கிறோம், விசாலாட்சிங்கிறோம், எல்லா அபிராமிங்கிறோம். எல்லா ரூபத்திலையும் நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா? அதனால பலவித தோற்றங்கள் கொண்டவள். அகமித்யேவ விபாவையே பவானீம், அகம் இத்யேவ விபாவையே பவானீம் அப்படின்னு சொல்லிட்டு பலவித ரூபத்தில் நானாவித தோற்றங்களுடன் அவளை நாம் பிரார்த்தனை செய்கிறோம், தரிசிக்கிறோம். தான் என்னும் தான் அப்படிங்கிற அகம் எல்லாம் இல்லாதவள். அப்படி இருக்கக்கூடியவள் எப்படி இருக்கா? அச்சிதாகிருதிர் அபிஹி பிச்சிதாகிருதிஹி அப்படின்னா சித் சக்தியாக, சித் சக்தியாகவும் அச்சித் சக்தியாகவும் இருக்கிறாள். சித் சக்தியாக இருக்கிறாள் அப்படின்னா ஞானஸ்வரூபியாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அச்சித் சக்தியாக இருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜடசக்தியாக இருக்கிறாள், அஞ்ஞானி ஜடசக்தியாக இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் அது கொடுக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய அந்த காமாட்சி முரண்பாடுகளே இல்லாதவள். அச்சித்து சித்து அபிதாகிருதி பிதாகிருதி அனஹந்தா துவமஹந்தா இத மாதிரி எல்லாம் என்ன பண்ணாலும் எல்லாத்திலையும் ஒரே போன்ற எண்ணத்தை கொண்டவளாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கிறது. திரயமசி காமாட்சி சாஸ்வதி விஸ்வம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் இரு வேறுபாடுகள் கொண்ட, எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் முரண்பாடே இல்லாமல் அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத நமக்கு இது காட்டுறது. அதற்கு பிறகு அடுத்த ஸ்லோகம். சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதா புருஷாக விபினம் பவனமமித்ரம் மித்ரம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம். பஷ்யந்தி சமம். பஷ்யந்தி அப்படின்னா பாக்கிறது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். பஷ்யந்தி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தாலே நம்ம நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணிருக்கோம், பாக்கிறது அப்படின்னு. பஷ்யந்தி சமம் அப்படின்னா பார்க்கிற பார்வை எல்லாவற்றிலும் சமமாக. யார் பாக்குறா? ஸ்ரீகாமாட்சி கடாட்சித புருஷாகா அப்படின்னா காமாட்சி அப்படி பார்க்கிறான்ற அர்த்தத்தில் சமமாக பார்க்கிறான்ற அர்த்தம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது. ஆனால் காமாட்சியால் கடாட்சிக்கப்பட்ட புருஷர்கள், காமாட்சியின் கடைக்கண் பார்வை கடாட்சம் கிடைத்த புருஷர்கள். இங்க புருஷர்கள்னா ஆண் மகன்கள். இந்த புருஷான்ற வார்த்தையை வைத்து கொள்ளக்கூடாது. புருஷாகனா மனிதர்கள்னு அர்த்தம். மனிதர்ல எல்லா ஜெண்டரும் சேர்ந்ததே. பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், அத இங்க மனிதர்கள்னு சொல்றோம். இதுல புருஷாகனாலே ஆண் பெண் எல்லோருமே சேர்ந்ததுதான். அப்ப காமாட்சியின் கடாட்சம் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவ எல்லாருமே சமமாக பார்க்க பாப்பா. அவ அப்படி இருக்கிறவா எல்லாருமே எல்லாத்தையும் சமமா பாப்பா.
எதையெல்லாம் சமமா பாப்பா? எல்லாத்தையும் சமமா பாப்பா, எல்லாத்தையும் சமமா பாப்பா. அப்படின்னா எதெல்லாம் சமமா பாப்பா? விபினம் பவனம். பவனம்னா என்ன? மாட மாளிகை, கூட கோபுரம் அப்படின்னு சொல்றோம்ல. பவனம் அப்படி பாரு, மாளிகை மாதிரி இருக்கு, பேலஸ் மாதிரி எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கா பாரு வீட்டை அப்படின்னு பிரமிப்போம், ஆச்சரியப்படுவோம். அந்த பவனமாகட்டும், இல்ல காட்டுல எவனோ ஒரு குடிசையை போட்டுட்டு அதுலயே அந்த மிருகங்களோட இதோட பறவைகளோட அப்படி அதிலேயும் சில வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பவர்கள் இருப்பா. அப்படி இருப்பவர்கள் மாட மாளிகைகள கூட கோபுரத்துல இருந்தாலும், பெரிய பேலஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தாலும், ஒரு குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், யார் ஒருவருக்கு காமாட்சியின் கடாட்சம் கிடைச்சிருக்கோ அவனுக்கு அவன் இரண்டையும் சமமாக பார்ப்பான். பஷ்யந்தி சமம். இரண்டையும் அவன் சமமாக பார்ப்பான். அது மட்டுமா? பவனம், பவனமா மித்திரம்னு இருக்கு. அதனால்தான் கவனமா படிக்கணும். எல்லாரும் படிக்கும் போது இம்மு கிடையாதுங்க. பாபானாமா மித்திரம். பவனம் அமித்திரம் மித்திரம்னு பிரிப்போம். இப்ப அமித்திரம் மித்திரம். மித்திரம்னா மித்ர அப்படின்னாக்க ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம், நண்பன் அப்படின்னு சொல்லலாமா? சரி. அமித்திரம்னா பகைவன். ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எனிமியா இருந்தாலும் சரி, அவனை பார்ப்பது பஷ்யந்தி சமம். யாரு? காமாட்சி கடாட்சிதா புருஷாக. காமாட்சி கடாட்சம் பெற்ற அந்த மனிதன் நண்பனாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் சமமாக பார்ப்பான். அதோட இல்ல, அதை விட அற்புதமா அடுத்த லைன் போடுறார். லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம். லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம் அப்படின்னா உதட்டுல லிப்ஸ்டிக் போட்டு இருக்காளே, உதட்டின் சாயம் பூசிக்கொண்ட பெண்கள். கோவைப்பழம் போன்ற உதடு சொல்றமா, அந்த மாதிரி சாயம் பூசிக்கொண்ட பெண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழகான பெண்மணிகள், இளமை துள்ளலோடு இருக்கக்கூடிய பொம்மநாட்டிதான் உதட்டுல சாயம் எல்லாம் பூசிக்கணும், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த மேக்கப்ஸ் இதெல்லாம் அவளுக்கு ஆசை இருக்கும், அவ போட்டுப்பா. வயசான அப்புறம் அவள் இல்லாம போட்டு போறா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் ஆகட்டும், அவ ரொம்ப அழகிய பெண்களோட உதட மட்டும்தான் எடுத்துக்கிறாரு இங்க. அந்த பெண்களினுடைய அழகான உதடாகட்டும். இல்லைன்னா பிம்போஷ்டம் அப்படின்னு கொடுக்க, அந்த பிம்பங்களா இருந்தாலும் சரி, இன்னொரு பிம்பமா இருந்தாலும் சரி, இன்னொரு பிம்பமா எதை கொடுக்குறாரு அப்படின்னா பானை இருக்குல்ல, அது உடஞ்சு போச்சுன்னா ரோட்ல கிடக்கும். அதுவும் அதே சிகப்பு கலர் தான். பானை உடஞ்சு போய் ரோட்ல கிடந்தா சில்லி சில்லியா ரோட்ல கிடக்கும். அந்த சில்லி, அந்த ஓட்டாஞ்சில்லின்னு சொல்லுவோமா நம்ம, அந்த ஓட்டாஞ்சில்லியில இருக்கிற ரெட் கலரா இருந்தாலும் சரி, ஒரு இளமை துள்ளலோடு இருக்கக்கூடிய பெண்ணின் உதடில் பூசப்பட்ட சிகப்பு கலர் சாயம் அந்த லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பான். யாரு? காமாட்சியின் கடாட்சம் பெற்ற ஒரு புருஷன். எதையெல்லாம்? பஷ்யந்தி சமம். பஷ்யந்தி அப்படின்னா எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவன். காமாட்சியின் கடாட்சம் பெற்ற புருஷன் யார் என்று பெற்ற அந்த புருஷன் எதையெல்லாம் சமமாக பார்க்கிறான் அப்படின்னா, மாட மாளிகை குடிசை அதை சமமாக பார்க்கிறான். ஃப்ரெண்டு எனிமி அதையும் சமமாகத்தான் பார்ப்பான். பெண்ணின் உதட்டில் பூசப்பட்ட லிப்ஸ்டிக் ஆகட்டும், ஓட்டாஞ்சிலியில இருக்கிற அந்த சிகப்பு கலர் ஆகட்டும், இரண்டுமே அவனுக்கு சமமாகத்தான் தெரியும். கல்லாகட்டும் வைரமாகட்டும் எல்லாமே அவனுக்கு சமமாக தெரியும். அடடடடா, எந்த ஆசையும், 3 ஆசையுமே அவனை நெருங்காது. அது என்ன 3 ஆசை? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. 3மே அவனை நெருங்காது. சிவசிவ அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு ஆரம்பிக்கும் போது ஸ்லோகத்துல. சிவசிவா, இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆச்சரியப்படுகிறார் மூக்க கவி. காம பரிபந்தி காமினி காமேஸ்வரி காமபீட மத்யகதே காமதுக பவ கமலே காமகலே காமகோட்டி காமாட்சி. காமினி அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தா, காமினி அப்படின்னா காமேஸ்வரனி விருப்பத்திற்கு உரியவள். காமேஸ்வரன் பரமேஸ்வரன், காமேஸ்வரரின் விருப்பத்திற்கு உரியவள் காமினி. அந்த காமேஸ்வரன் யார்? அடுத்த கொஸ்டின் போடுறார். அதுக்குதான் காம பரிபந்தி காமினி அப்படின்னா, காம பரிபந்தி காமினி அப்படின்னா காமினி யாரு? பரமேஸ்வரனின் விருப்பத்திற்கு உரியவள். அந்த பரமேஸ்வரன் யாரு? காமனின் எதிரி. யாரு? மன்மதனின் பகையாளி. அந்த காமேஸ்வரன் மன்மதனின் பகையாளி. மன்மதனின் பகையாளியாக இருந்தாலும் காமேஸ்வரன். காமேஸ்வரனுக்கு விருப்பத்திற்கு உரியவள் இந்த காமாட்சி அப்படின்னு அது எதுக்கு இப்படி வார்த்தைகள் எல்லாம் போட்டிருக்காரு. காமேஸ்வரி காமபீட மத்தியகட்டே. இவ எங்க இருக்கா? மத்தியகதே. எங்க இருக்கா அவ? காமகோட்டி பீட்டத்தின் மத்தியகதே, மத்தியில் உள்ள காமகோட்டி பீட்டத்தில் மத்தியில். நம்ம எப்படி வேணா ஸ்ரீபுரத்தில் பிந்துவில் முக்கோண வடிவத்தில் ஸ்ரீ சக்கர
காமேஸ்வரனின் இடையே தொடையில் மீது அமர்ந்து கொண்டிருப்பவள். அப்பேற்பட்டவள் காமேஸ்வரி. காமேஸ்வரனின் மனைவி காமேஸ்வரி. இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கா இவ? அவ இருக்கக்கூடிய இடம் ஆதார கமலங்கள். அப்ப ஆதார கமலங்கள்லயே இருக்கா, சகஸ்ர கமலத்திலையும் இருக்கா அவ. அப்பேற்பட்டவள் எங்க இருக்கா? பவ கமலே அப்படின்னா ஆதார கமலம், சகஸ்ர கமலம், அநாகதம், சகஸ்ராரம். மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு சகஸ்ராரம் வரைக்கும் குண்டலினிலேருந்து கொண்டு போற அத்தனையும் நம்ம பிரேக் பண்ணிட்டு போறா. ஒவ்வொரு இடத்துல எத்தனை இதழ், ஏன் பவ கமலேன்னு கொடுத்தாரு, தாமரைன்னு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு சக்கரத்திலையும் எத்தனை இதழ்னு நம்ம கவுண்ட் பார்த்துட்டே வந்தோம். வந்துட்டு ஆஞ்ஞால 2 கவுண்ட், சகஸ்ராரத்துல 1000 கவுண்ட். அந்த மாதிரி நம்ம அதனாலதான் பவ கமலே. அப்ப எல்லா ஆதார இடங்களிலும் எல்லா ஆதார கமலங்களிலும் சகஸ்ர கமலத்திலும் விளங்கக்கூடியவள். அப்பேற்பட்டவள் காமாட்சி. விளங்கக்கூடியவள் அவ யார்? காமகலே, காமகலா பிரதர்ஷினி. காமகலா அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் கொடுக்கப்படுகிறது இங்க. சதுர்வித புருஷார்த்தம், தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம், இது எல்லாத்திற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவள் காமாட்சி, காமகலா ரூபிணி. அப்புறம் எல்லா விருப்பங்களும் காமதுகா, அந்த வார்த்தைக்கு இன்னும் அர்த்தம் சொல்லல. அது என்ன அப்படின்னு பார்த்தா, காமதுகா அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியது எது? காமதேனு. தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு. அந்த காமதேனுவாக இருப்பவளே இந்த காமாட்சி. என்னென்ன விருப்பங்களே நியாயமான விருப்பமா இருக்கணும். உன்னுடைய விருப்பம் நியாயமானதா இருக்கணும். நான் போய் கேட்டேன், அவ காமதேனு நீ சொன்ன, அவ எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இங்க உன்னுடைய விருப்பம் கரெக்டா இருக்கணும், நியாயமானதாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அவள் நிறைவேற்றி கொடுப்பவள். அப்பேற்பட்ட காமதேனு காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபுரத்தில் விளங்கக்கூடிய காமகோட்டி பீட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காமேஸ்வரி என்னும் காமாட்சி. அப்புறம் இன்னும் காமகலா அப்படிங்கறது என்ன பாக்குறான்னா, இந்த பிறவியிலும் ஆகட்டும் மறுபிறவியிலும் ஆகட்டும் எல்லா பேற்றினையும் உனக்கு என்ன ஒரு பேரு வேணும், உனக்கு ஒரு கிடைக்கக்கூடிய நற்பேறுகள் எல்லாவற்றையும் அளிக்கக்கூடிய காமகலா ஸ்வரூபிணி. இவ்வளவு அர்த்தம் அந்த காமகலா. இதோட மட்டும் விட்டுதான் பார்த்தா, காரண வடிவாக இருக்கக்கூடியவள், பிந்துவின் மந்திரத்தில் வாழக்கூடியவள். அந்த பிந்துவின் மீது ஸ்ரீசக்கர வடிவம், ஸ்ரீசக்கரத்தின் மீது அமர்ந்திருப்பவள். 3 கூட்டங்களாக. இது என்ன 3 கூட்டம்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. இது மூக்க பஞ்சசதிங்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். லலிதா சகஸ்ரநாமம் தெரியாதவாளே கிடையாது. அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல 34வது ஸ்லோகம், 35, 34ல செகண்ட் ஹாஃப், 35, 36ல ஃபர்ஸ்ட் ஹாஃப். இந்த 4 லைனுமே இந்த கூட்டத்ரயம்னு இதுக்கு பேரு. இதுதான் 3 கூடங்கள். அதுதான் ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன் ஔஷதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் 34ல. செகண்ட் பார்ட் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா. வாக்பவ கூட்டம் அம்பாளி சூக்ஷ்ம ரூபம் மந்திர ரூபம் அப்படின்னு பஞ்சதசாட்சரி மந்திரம். இங்கதான் ஞாபகம் வச்சுக்கணும். அன்னைக்கு சொன்னேன் நான் இத. பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் முதல் பகுதி வாக்பவ கூட்டம். அந்த வாக்பவ கூட்டம்ங்கிறது தேவியின் முகமண்டலம். இது நம்பர் 1. முக்கூட்டம் அப்படிங்கிறதுல நம்பர் 1 தேவியின் முகமண்டலம்ங்கிறது வாக்பவ கூட்டம். அப்ப தேவியின் நடுப்பகுதி என்ன அப்படின்னா, கண்டாதக்கடி பர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. அப்ப மத்திய கூட்டமாக இருக்கக்கூடியது நடுப்பகுதிங்கிறது காமராஜ கூட்டம். அது உடம்பு, அது உடலாக இருப்பது காமராஜ கூட்டம். அப்புறம் கடைப்பகுதியாக இருப்பது இடுப்புக்கு கீழே அப்படின்னா சக்தி கூட்டைக தாபன்ன கட்டியதோபாக தாரிணி. மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேபரா. 3 கூட்டங்களாக இருக்கக்கூடியது சக்தி கூடைக தாபன்ன கட்டியதோபாக தாரிணி. அதற்கு இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி சக்தி கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. இது சூக்ஷ்மதர ரூபம் அப்படின்னு இந்த ரூபத்திற்கு காமகலா ரூபம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு இத லலிதா சகஸ்ரநாமத்திலேயே நம்ம அர்த்தம் பார்க்கும்போது அன்னைக்கும் பேசினோம். சில பேர் லலிதா சகஸ்ரநாம கிளாஸ்ல இல்லாததுனால திரும்பவும் இத ஒரு முறை இங்க சொல்றேன் நானு. அதான் 3 கூட்டங்களாகவும் காமகலாங்கிறதுக்கு இத்தனை அர்த்தங்கள் இந்த இடத்துல இருக்கு. 3 கூட்டங்களாகவும் ஸ்தூல ரூபத்திலும்
ஸ்தூல ரூபத்தில் இந்த 3 கூடங்கள் சூக்ஷ்ம ரூபம்னு சூக்ஷ்ம ரூப மந்திரம் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டது. இப்ப ஸ்தூல ரூபத்தில் இவை எல்லாம் அவயங்களாக காட்சி தருகிறது அப்படிங்கிறார். அவயங்களாக காட்சி தருகிறது, இதுவே காமகலா அப்படின்னு இத்தனை அர்த்தத்தை அதுக்கு கொடுத்திருக்கார். சிவனை ஜெயிக்கும் அப்ப காம கோட்டி காமாட்சி. இப்ப இந்த காம கோட்டி இந்த ஏன் நான் இந்த இடத்துல கோட்டிக்கு நான் வேற அர்த்தம் வருது அப்படின்னு நான் சொல்றேன்னா, காம கோட்டி செகண்ட் லெட்டர் கா அது வேற, காம கோட்டி பீட்டம் இது ஃபர்ஸ்ட் லெட்டர் டா, செகண்ட் லெட்டர் டாக்கு காம கோட்டி பீட்டம் இது ஃபர்ஸ்ட் லெட்டர் டா. எல்லாரும் சான்ஸ்கிரிட்ல உங்களோட லிரிக்ஸ்ல இருந்ததுன்னா அதை பாருங்க, காம கோட்டி அதுல இருக்கிற அந்த டாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, மன்மதனை எரிச்சாச்சு. மன்மதனை சிவன் கோபம் வந்து நெற்றி கண்ணால எரிச்சாச்சு, அவன் சாம்பல் ஆயிட்டான். சாம்பல் ஆன பிறகு அம்பாளானவள் அவனை எழுப்புகிறாள்ங்கிறத நம்ம பார்த்தோம். எழுப்பின பிறகு அவனுக்கு சக்தியை கொடுக்கிறான். அவனுக்கு என்ன பண்றான்னு நம்ம சொன்னோம், அவளுக்கு டீச்சரா இருக்கா, அவன் அத்தியாபிகாவா இருக்கா, அவனுக்கு ஸ்ருங்கார ரசத்தை அவனுக்கு போதிக்கிறா. அப்படி ஸ்ருங்கார ரசத்தை போதிச்சு சிவனை ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் தேவர்கள் எல்லாமே இப்ப மன்மதனை சிவனை ஜெயிக்கிறதுக்காக இல்ல, சிவனை எழுப்பணும்ன்றதுக்காக தான் தேவர்கள் மன்மதனையே கூட்டின்னு வந்தா. சிவனை எழுப்பியாச்சு, இப்ப சிவனை ஜெயிக்கணும். இப்ப சிவனை ஜெயிக்கிறதுக்காக அம்பாள் என்ன பண்ணாலாம், அந்த மன்மதனுக்கு உதவியாக இருந்தாள். முதல்ல ஸ்ருங்கார ரசத்தை அவனுக்கு அத்தியாபிகாவா இருந்து டீச் பண்ண பிறகு அவனுக்கு ஹெல்ப்பா இருந்து என்ன ஹெல்ப் பண்ணா, இவளும் கூட இருந்து சண்டை போட்டாளா சிவனை ஜெயிக்கிறதுக்கு? இல்ல, கோட்டி காமர்களை உருவாக்கினாள். அதுதான் காம கோட்டி. கோட்டி காமர்கள் அர்த்தத்தை ஜாகிரதையா இருக்கணும். செகண்ட் லெட்டர் டாக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் டாக்கும் இவ்வளவு வித்தியாசம். அது பீட்டம், இது கோடி கவுண்ட், ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கோடி காமர்களை உண்டாக்கி அனுப்பியதாலும் காம கோட்டி அப்படின்னு ஆகிறாள். யாரவள்? நம்ம காமாட்சி. மத்தியே ஹிருதயம் மத்தியே நிடிலம் மத்தியே சிரோபி வாஸ்தவ்யா சண்டகர சக்ர கார்முக சந்திர சமாபாம் நமாமி காமாட்சி. மத்தியே ஹிருதயம், ஹிருதயத்தின் மத்தியில். ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் அர்த்தம் தெரிஞ்சிடும். ஹிருதயத்தின் மத்தியில என்ன? ஹிருதயத்தின் மத்தியில அநாகத சக்கரம்னு சொல்றோம். அப்ப அந்த அநாகத சக்கரம் தான் அங்க இருக்கு. எல்லாருக்கும் இப்ப நன்னத்தை எங்கெங்க என்ன சக்கரம் இருக்குன்னு இப்ப எல்லாருக்குமே பைகாட் ஆயிருக்கும். அந்த அநாகத சக்கரத்துல கமலம் போன்று அங்கே ஏற்கனவே நம்ம சூரியன் வந்து கவிழ்ந்த தாமரை விட்டு அதை நிமித்தி வச்சுட்டு பகவானை உள்ள வச்சுக்கணும் எல்லாம் வேற நம்ம பேசிட்டே வந்திருக்கிறதுனால எல்லாருக்குமே நல்ல அந்த இடம் வந்து இப்ப பிக்ஸ் ஆயிருக்கும். அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்காளா, சூரியன் மாதிரி ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறாள் அவள். சூரியனை போன்று ஹிருதயத்தின் நடுவில் பிரகாசிக்கிறாள். மத்திய நிடிலம் இந்திரதனுஷ். அங்க என்னன்னாக்க இந்திரன் உள்ள என்ன, இந்திரன் வந்து இந்திரதனுஷ். அது எப்படி இருக்கும்? இந்திரதனுஷ் அப்படி வந்து வானவில்லை போல பல நிறங்களை இருக்கும். இந்திரதனுஷ் ஆகப்பட்டது. அவங்கிட்ட இருக்கிற அந்த தனுஷ்ல வந்து வானவில் மாதிரி எல்லா நிறங்களும் கொண்டது. அத்தனை நிறங்களை கொண்டதாக இந்திர தனு பிரபாவாக நெத்தியில இருக்கா. எங்க? அஞ்ஞா சக்கரத்துல நெத்தியின் நடுவில் இருக்கிறாள். நெற்றியின் நடுவிலும் சிரஸ்திதா. அதான் மத்தியே சிரோபி வாஸ்தவ்யாம். அப்ப அடுத்தது சிரோ. மத்தியே சிரோபின்னா சிரசு. சிரசுனா தலையினுடைய மத்தியஸ்தானத்தில் மத்தியே சிரோபி வாஸ்தவ்யாம் என்னவா இருக்கா? பிரம்மரந்திரத்துல சந்திர சமாபாம் நமாமி காமாட்சி. சந்திர சமாபாம் அப்படின்னா பூர்ணச்சந்திரனுக்கு ஒத்தவளாக, பூர்ணச்சந்திரனுக்கு ஈக்குவலா இருக்கா மாதிரி. சந்திரன் தோத்து போறான், அவனுடைய பிரகாசத்தை பார்க்கும் பொழுது அம்பாளினுடைய பிரகாசத்தினிடம் அவன் தலை வணங்குகிறான்ங்கிறது தான் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது. நமக்கெல்லாம் புரியணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இதை வந்து கூட்டிட்டு வரார் ஆசிரியர். சந்திரகலாபாம் நமாமி. அப்படியெல்லாம் நீ இருக்கியே காமாட்சி. அப்ப ஹிருதயத்தின் மத்தியில் அநாகத கமலத்தில் சூரியன மாதிரி ஒளி வீசின்னு இருக்க. இந்திரதனுஷ் இருக்கிற வானவில்லுல இருக்கிற பிரகாசத்தை போல தனு பிரபாவாக நெத்திக்கு நடுவுல நீ இருக்க. சிரசோட நடுவுல நீ சகசிராரத்துல பிரம்மரந்திரத்துல பூர்ணச்சந்திரனா பிரகாசிக்கிற. அப்படியெல்லாம் பிரகாசிக்கிற சமாபாம் நமாமி காமாட்சி. காமாட்சி, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன்னு மூக்க கவி இந்த இடத்துல சொல்றார். அதிகாஞ்சி கேலிலோலைஹி அகிலாகமயந்திர தந்திர மந்திரமயைஹி
அதிசீதம் மம மானசம் அசமசரத்ரோகி ஜீவனோபாயைஹி. அகிலாகம யந்திர தந்திர மந்திரமயைஹி. அகில ஆகம, ஆகமம்னா வேதம், சகல வேதங்களும், இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட சகல வேதங்களின் கூட்டம். அந்த சகல வேதங்களுக்கு இடையில் முத்தாக தேவி திகழ்கிறாள். அதுக்கு நடுவுல முத்துமாரி அவ பளீர்னு ஒளி வீசின்னு இருக்கா. அந்த இடையில இருக்கக்கூடிய இடம் எது? ஸ்ரீபுரம், ஸ்ரீபுரவாசினி, காஞ்சி நிவாசினி, ஸ்ரீபுரத்தில் வசிக்கக்கூடியவள். அந்த தேவி அவள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகரம், அவள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீநகரத்திற்கு இந்த அகில ஆகம, இந்த வேதங்கள் 4 பக்கத்திலும், 4 பக்கத்திலும் இந்த வேதங்கள் 4 பக்கத்திலும் இருக்காம். மேலும் கீழும் இந்த வேதங்கள் 4 வேதங்களும். அதோட மேல என்ன இருக்கு? யந்திர தந்திர மந்திரமயி. யந்திரங்கள் இருக்கு, தந்திரங்கள் இருக்கு, மந்திரங்களும் தந்திரங்களும் உபனிஷத்துக்களும் எல்லாமே எல்லாமே இருக்கு. ஆனா அத்தனையுமே நீதான் அப்படிங்கிறார் மூக்ககவி. எல்லாமே அங்க இருக்கு, எல்லாமே நீதான். இப்ப தேவியினுடைய வித்தை அப்படிங்கிறது ஸ்ரீவித்யை. அவளுடைய வித்தைங்கிறது ஸ்ரீவித்யை. அதனால்தான் அதுக்கு ஸ்ரீங்கிற அடைமொழி. அந்த வித்யை, அந்த அடைமொழி கொடுக்கப்படுகிறது. அத மாதிரிதான் இத ஸ்ரீயந்திரம், ஸ்ரீதந்திரம், ஸ்ரீமந்திரம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம அடைமொழி போட்டு சொல்ல வேண்டும். அப்புறம் இதையே மகாமந்திரா, மகாமந்திரா, மகாயந்திரா, மகாதந்திரா, மகாசனா சொல்றமா? லலிதா சகஸ்ரநாமத்துல 1 நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? மகாயந்திரா, மகாமந்திரா, மகாதந்திரா அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்ப தேவி வழிபாட்டை தனித்து சொல்லும் பொழுது இவை எல்லாம் சேர்ந்ததுதான் மகா மந்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்ப தேவியினுடைய இந்த காமாட்சியினுடைய வழிபாடு பண்ணும் பொழுது நாம அதிசீதம் மமமானசம், இந்த மாதிரி அவளை நம்ம வழிபாடு பண்ணி யந்திரமாகவும் தந்திரமாகவும் மந்திரமாகவும் மகா மந்திரமாக நம்ம அவளை வழிபடும் பொழுது மமமானசம், என்னுடைய மனதில் நான் உன்னை பிரதிஷ்டை செய்து கொள்வேன். அசமாச்சார துரோகி ஜீவனோபாயை, இந்த ஜீவனத்துக்கு உபாயமாக இருக்கக்கூடியவளும் நீயே அப்படின்னா இந்த குலத்திற்கு, இந்த குலம் தழைப்பதற்காக, இந்த குலம் தழைத்து இதில் எனக்கு ஞானத்தை உண்டாக்குவதற்காக, குலார்ணவம் ஞானார்ணவம்ங்கிறார். அததான் மகாமந்திரம் ஸ்வதந்திரம் அப்படிங்கிறார். அந்த சுதந்திரத்தில் நான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஜீவனோபாயத்துக்கு எப்பயும் நான் உன்னையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். உன்னுடைய இடத்தில் ஸ்ரீ தந்திரமாகவும் மந்திரமாகவும் உபனிஷத்துக்களின் கூட்டங்களாகவும் நான் உன்னை துதிக்க வேண்டும். என்னுடைய மம மானசம், என்னுடைய மனதிற்குள் அந்த ரூபத்தில் உன்னை பிரதிஷ்டை செய்து கொண்டு அதில் நான் தியானிக்க வேண்டும், அதில் நான் மகிழ வேண்டும்னு சொல்லி நமஸ்கரிக்கிறார் மூக்ககவி. அடுத்தது நந்ததி மம ஹிருதி காச்சன மந்திரயாதி நிராகரம் காஞ்சி இந்துரவி மண்டல குஷா பிந்து வியாநாத பரிணத தருணி. நந்ததி மம ஹிருதி காஞ்சன. சரி, இந்து ரவி. இந்துனா என்ன? சந்திரன். ரவினா சூரியன். எல்லாருக்கும் தெரியும் சூரிய மண்டலம் சந்திரம. இந்து ரவி மண்டல, சூரிய மண்டலங்கள், சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அப்படிங்கிறது தெரியும். இது அம்பாளினுடைய 2 கண்கள், 2 காதுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 காது, 1 கண்ணு காது, 2 இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அம்பாளினுடைய சூரிய சந்திரர்களாகவே இங்கு வர்ணிக்கப்படுகிறது. இப்போ நந்ததி மம ஹிருதி காச்சன, என்னுடைய ஹிருதயத்தில் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். மந்திரயந்தி நிரந்தரம் காஞ்சி, நிரந்தரமாக நிரந்தரமாக காஞ்சியில் இருக்கக்கூடியவளே காமாட்சி, என்னுடைய ஹிருதயத்தில் நீ எப்பொழுதும் இருக்கின்றாய். சரி, மண்டல குஷா, நீ ஹிந்துவும் ரவியாகவும் கண்ணு காது அப்படின்னு அவயங்களாகவும் நீ இருக்கின்றாய். பிந்து வியன்னாத பரிணத தருணி அப்படின்னா இந்த சிருஷ்டி தொடங்கும் போது நம்ம சொன்னோம் பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு உருவமே கிடையாது. உருவமே இல்லாத அது தேவி என்ன பண்றா? அந்த பரபிரம்மத்திலேருந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டு சின்னதாரா, அதுலயும் எந்த ஒரு இதுவும் இல்லாததுனால அதுலேருந்து பிரிந்து ஒரு பெண்ணாக உருவம் எடுக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப பெண்ணாக உருவம் எடுக்கிறாள்னு பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பெண்ணிலிருந்து என்னென்ன வருது? மூல பிரகிருதி, அவ்யக்தம், மகத்துவம், அகங்காரம் அப்படின்னு இதெல்லாம் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து
ஒரு மொத்த வடிவமாக, அந்த மொத்த வடிவம் தான் பிந்து. அந்த மொத்த வடிவம் தான் பிந்து. அதுக்கப்புறம் பஞ்ச இது பஞ்சபூதம் எல்லாம் வரணும் இல்லையா? எல்லாமே அது என்ன, ஆகாயத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆகாயம், பூமி எல்லாம் வரணும். அதெல்லாம் பீஜங்களாக, பீஜம்னா விதை, இதெல்லாம் பீஜங்களாக அவ கொண்டு போறா. சரி, ஃபர்ஸ்ட் ஆகாயம் அப்படிங்கறத கொண்டு வரா அப்படின்னா சப்தம் தான் ஆகாயம். அந்த சப்தத்தை முதல்ல, சப்தம்ங்கிற குணம் ஆகாயத்தோடு, அதுல அது மாதிரி ஆகாயம், அதுல இருந்து மீதி பஞ்சபூதம் வாயு, அக்னி, ஜலம், பூமி, இது எல்லாமே உண்டாது. இப்படி பஞ்சபூதங்கள்லாம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவள் காஞ்சியில் வசிக்கக்கூடிய காமாட்சி. அப்படி என்னுடைய நீ மம ஹிருதயே, என்னுடைய ஹிருதயத்தில் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தத்துடன் விளங்குகிறாய். நானும் ஆனந்தத்துடன் உன்னை தியானிக்கிறேன் அப்படின்னு மூக்க கவி அப்படியில இருக்கும். காஞ்சியில அவ எப்படி எல்லாம் இருக்கா, நாம எப்படி எல்லாம் இத கொண்டாடுறோம் அப்படிங்கறத ஒரு ஸ்லோகமா சொல்லி, இந்த ஸ்லோகத்திலையும் சொல்லி, அப்படிப்பட்ட உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஸ்ரீமாத்ரே நமக.